இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த கோபத்திற்குள்ளானவர்கள் எங்கே வந்து கோபத்தை வாங்கினாங்க, எங்கே வந்து எங்கே வந்து அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு இவங்க ஆளானாங்க. இந்த சூறாவில் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூறா இது. 45வது அத்தியாயம் தொடர்ச்சியாக போகும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா, எது அல்லாஹ்விடத்தில் பெரும்பாவம், எது வந்து மன்னிக்கவே முடியாத குற்றம், இதெல்லாம் அல்லாஹ் வந்து கிளியர் பண்ணிகிட்டே வருவான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. கடைசியாக அது முடியும் போது பார்த்திங்கன்னா, அது கிறிஸ்தவத்துக்கு வந்து முழுமையான ஒரு பதில் பேக்கேஜாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சூறா வந்து முடிவடையும். அப்போ இந்த இடத்துல 19வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ 20வது வசனம், அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மூசா தம் சமூகத்தாரிடம் கூறியதை நினைவு கூறுங்கள். என்னுடைய சமூகத்தாரே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள். அவன் உங்களிடையே நபிமார்களை தோற்றுவித்தான், உங்களை ஆட்சியாளர்களாகவும் ஆக்கினான். மேலும் உலக மக்களில் எவர்க்கும் வழங்கப்படாதவற்றையெல்லாம் உங்களுக்கு வழங்கினான். இந்த இடத்துல யார் பேசுகிறா? மூசா நபி பேசுகிறாங்க. யாரை பார்த்து பேசுகிறாங்க? பனி இஸ்ராயல்களை பார்த்து பேசுகிறாங்க. பனி இஸ்ராயல்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க? மூசா நினைவு கூறுறாங்க, என்னுடைய சமூகத்தாரே, என்னுடைய பனி இஸ்ராயல்களே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை எண்ணிச்சு பாருங்கள். எவ்வளோ நியாமத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு நினச்சி பாருங்கள். அவன் உங்களிடையே நபிமார்களை தோற்றுவித்தான். பொதுவாக நாம் வந்து நம்ம மக்கள் மத்தியில் பார்க்கும்போது எல்லாரும் வந்து அதிகமாக நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசா நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும் நபிமார்களுடைய செயின் வந்து கட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். மூசா நபிக்கு அப்புறம் தான் நபிமார்கள் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் மூசா நபி சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களிடையே நபிமார்களை அனுப்பி தோற்றுவித்தான். அப்போ பனி இஸ்ராயல்களே, இப்போ நீங்கள் அதை நினச்சி பாருங்கள், உங்களை ஆட்சியாளர்களாகவும் ஆக்கினான். நீங்கள் ரூலிங்லேயும் இருந்தீங்க. இப்போ நம்ம நினைக்கிறதுன்னா மூசா நபி தான் ரூலிங்கில் கொண்டு வர்றாங்க, அதுக்கப்புறம் தான் ரூலிங் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படிங்கிறோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க இவங்க. ஆனால் மூசா நபி சொல்கிறாங்க, உங்களை ஆட்சியாளர்களாக அல்லாஹ் ஆக்கினான். மேலும் உலக மக்களில் எவருக்கும் வழங்கப்படாதவற்றையெல்லாம் உங்களுக்கு வழங்கினான். இது என்ன? இமாமத். இப்போ இந்த 3 விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ இதை வந்து நீங்கள் வந்து நினைவு கூறுங்க. இது எப்படி மூசா நபி இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசா நபி வர்றதுக்கு முன்னாடியே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், அது அவங்களுடைய தாத்தா இசாக் அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்களா, மக்களிலே சிறந்தவர் யார் அப்படின்னா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற. ஏன்னா அவங்க அப்பாவும் நபி, அவங்களுடைய அப்பாவும் நபி, அவங்களுடைய அப்பாவும் நபி, இப்ராஹிம் நபி, அவருடைய மகன், அப்படியே வந்து கண்டினியூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல இவங்க ஆட்சியாளராக இருந்தாங்க அப்படின்னா, யூசுஃப் நபி ஆட்சியாளராக இருந்தாங்க எகிப்துக்கு. அங்கே எகிப்துடைய நாகரிகமும் பார்த்திங்கன்னா அல்லாஹ் தான் உருவாக்கினான். அந்த எகிப்துடைய அந்த பாரம்பரியம், அவங்களுடைய அந்த மிகப்பெரிய ஒரு இன்னும் வந்து புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நாகரிகம் இருக்குது அப்படின்னா, அதோடைய தோற்றுனரும் யார்? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தான். அது அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டுதல் மூலமாக தான் எகிப்து நாகரிகமும் உருவாகியிருக்கு. அதுக்கு இது சான்று. ஏன்னா மூசா நபி சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் ரூலிங்கில் இருந்தீங்க. இப்போ இது பேசி காட்டுற இடமும் எது அப்படின்னா, தூர் சினாய் மலையிலிருந்து அங்கேருந்து மக்கள் அங்கேருந்து கொண்டு வந்து ஜெருசலத்திற்கு வெளியே நிற்க வச்சு அந்த இடத்துல வந்து இவங்க உபதேசம் பண்ணுறாங்க. என் சமூகத்தாரே, உங்களுக்காகவே அல்லாஹ் விதித்துவிட்ட இந்த தூய பூமியில் நுழைந்து விடுங்கள், இன்னும் புறம் காட்டி ஓடாதீர்கள், நீங்கள் அவ்வாறு செய்தால் பேரிழப்புக்கு ஆளாவீர்கள். இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என் சமூகத்தாரே, உங்களுக்காகவே விதித்து விட்ட இந்த தூய்மையான பூமியில் நுழைந்து விடுங்க. இது உங்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட பூமி. இது குர்ஆன் வந்து ஒத்துக்குது.